இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு பார்த்துடலாம். இந்த டிஷ்ஷை வந்து கிண்டு முட்டை அல்லது கீரி முட்டைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 4 பல்லாரி நறுக்கியிருக்கேன். அதுக்கு வந்து 8 முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கடுகுளுந்தம்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருக்கேன். சீரகம் போட்டு இப்போ முட்டையை ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு வெங்காயம் வதங்கினோடனே நம்ம அதில் போட்டுக்க வேண்டியதுதான். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கட் பண்ணியிருக்கிற முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 4 கட் பண்ணிட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு கூட வச்சுக்கலாம். நம்ம சப்பாத்தியோ இட்லியோ சைடில் வச்சுட்டு இல்லை தோசையோ அது வேகிற டைமுக்குள்ளார நம்ம முட்டையை வேக வச்சு அந்த டிஷ்ஷு செஞ்சால் போதும். முட்டை வேகிற டைமுக்குள்ளார நம்ம வந்து முடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா டிஷ்ஷு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ½ டேபிள் ஸ்பூன் போடுறேன். இன்னொரு அந்த கலர் நம்மளுக்கு ரெட்டிஷாக தெரிகிறதுக்காக இப்போ நம்ம மஞ்சள் தூள், மிளகாத்தூள் பிடிக்காதவங்க வெறும் மிளகுத்தூள்லேயே சாப்பிட்லாம். கலருக்கு கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து சீரகத்தூள் கொஞ்சம், ஆல்ரெடி ஜீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். சீரகத்தூள் கொஞ்சம். ஓகேவா? இப்போ நம்ம டிஷ் வந்து முடிஞ்சிச்சு. இது வந்து கிண்டி முட்டை அல்லது கீரி முட்டை இல்லைன்னா முட்டை வதக்கல் சொல்லிக்கலாம். இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை கலை சமையல் போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி சண்டே.